அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு தரம் 6 கணிதத்தில 23வது பாட அலகான தரவுகளுக்கு விளக்கம் கூறல் பற்றி படிக்க இருக்கிறோம். சென்ற வகுப்பில் தரவுகளுக்கு விளக்கம் கூறல் அப்படி என்றால் என்னென்று பார்த்த நாங்கள், அதாவது அட்டவணை மூலம் காட்டப்பட்ட தரவுகளுக்கு உரிய தீர்மானங்களை எடுப்பது. ஒரு தரவானது அட்டவணை மூலமாக காட்டப்படும் பொழுதோ அந்த தரவுகளில் இருந்து நாங்கள் தீர்மானங்களை மேற்கொள்வதுதான் தரவுகளுக்கு விளக்கம் கூறுதல் எனப்படும். அட்டவணை மூலமாக ஏதாவது ஒன்றை பற்றின தகவல்கள் காட்டப்படும் பொழுது தீர்மானம் எடுப்பதென்றா என்ன, கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு நாங்கள் விடையளிக்கிறது ஆகும். தரவுகளில் இருந்து எங்கிட்ட கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு சரியான விடைகளை எடுப்பது அல்லது சரியான தீர்மானங்களை எடுப்பதுதான் தரவுகளுக்கு விளக்கம் கூறுதல் எனப்படும். இப்ப முதலாவதாக நாங்கள் இன்றைக்கு பக்கம் 154 பயிற்சி 23.1 இருக்கக்கூடிய முதலாவது கேள்வியை செய்வோம். தரவுகளுக்கு விளக்கம் கூறுதல் தொடர்பான பயிற்சி கேள்வியை செய்வோம். உங்களுடைய கணித புத்தகம் பகுதி 2 புத்தகத்துல பக்கம் 154 பயிற்சி 23.1 முதலாவது கேள்வியை செய்வோம். முதலாவது கேள்வியை பாருங்கோ. கடந்த 5 ஆண்டுகளில் மாகாண சபை ஒன்றில் பதிவு செய்யப்பட்ட முச்சக்கர வண்டிகளின் எண்ணிக்கை பற்றிய தரவுகள் அட்டவணையில் காட்டப்பட்டுள்ளது. அட்டவணை மூலமாக தரவொன்று காட்டப்பட்டிருக்குது. என்னத்தை பற்றின தரவு? கடந்த 5 ஆண்டுகளில் மாகாண சபை ஒன்றில் பதிவு செய்யப்பட்ட முச்சக்கர வண்டிகளின் எண்ணிக்கை பற்றின தரவுகள். அட்டவணையின் மூலமாக காட்டப்பட்டிருக்குது. ஆண்டு கடந்த 5 ஆண்டுகளில், ஆண்டும் முச்சக்கர வண்டிகளின் எண்ணிக்கை. கடந்த 5 ஆண்டுகளாக 2009 5 வருடங்கள் தரப்பட்டிருக்குது. 2009, 2010, 2011, 2012, 2013. கடந்த 5 ஆண்டுகளில் மாகாண சபை ஒன்றில் பதிவு செய்யப்பட்ட முச்சக்கர வண்டிகளின் எண்ணிக்கை பற்றின தரவுகள். 930, 1215, 1630, 1982, 2240. கடந்த 5 ஆண்டுகளாக மாகாண சபை ஒன்றில் பதிவு செய்யப்பட்ட முச்சக்கர வண்டிகளின் எண்ணிக்கை பற்றின தரவுகள் இங்கே காட்டப்பட்டிருக்குது. 2009ஆம் ஆண்டு 930 முச்சக்கர வண்டிகள் பதிவு செய்யப்பட்டிருக்குது. 2010ஆம் ஆண்டு 1215 முச்சக்கர வண்டிகள் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அதே போல 2011ஆம் ஆண்டு 1230 முச்சக்கர வண்டிகளும், 2012ஆம் ஆண்டு 1982 முச்சக்கர வண்டிகளும், 2013ஆம் ஆண்டில் 2240 முச்சக்கர வண்டிகளும் பதிவு செய்யப்பட்டிருக்குது.
என்பதை பற்றின தகவல்கள் தரவுகளாக தந்திருக்குது, அட்டவணையின் மூலமாக காட்டப்பட்டிருக்குது. அப்ப இந்த அட்டவணையில இருந்து, இந்த அட்டவணையின் மூலம் தரப்பட்ட தரவுகளில் இருந்து சில கேள்விகளுக்கு நாங்கள் விடையளிப்பதுதான் தரவுகளுக்கு விளக்கம் கூறுதல் ஆகும். இப்ப அட்டவணையை வச்சுக்கொண்டு சில கேள்விகளுக்கு விடையளிக்க போறோம். அப்ப கேள்வியும் தரப்பட்டிருக்குது பாருங்க. அட்டவணைக்கு ஏற்ப பின்வரும் வினாக்களுக்கு விடை எழுதுக. உங்களுடைய புத்தகத்தை பார்க்கலாம். 154வது பக்கத்துல பயிற்சி 23.1 இருக்கக்கூடிய முதலாவது வினா. அட்டவணைக்கு ஏற்ப பின்வரும் வினாக்களுக்கு விடை எழுதுக. அட்டவணையை வைத்து தரப்படுகிற கேள்விகளுக்கு நாங்கள் விடை எழுத போறோம். மிக குறைந்த அளவு முச்சக்கர வண்டிகள் பதிவு செய்யப்பட்ட ஆண்டு எது? முதலாவது கேள்வி என்ன? மிக குறைந்த அளவு முச்சக்கர வண்டிகள் பதிவு செய்யப்பட்ட ஆண்டு எது? அப்ப முச்சக்கர வண்டிகளின் எண்ணிக்கை இங்க தரப்பட்டிருக்குது. முதலாவது கேள்வி என்ன கேட்டிருக்குது? மிக குறைந்த அளவு முச்சக்கர வண்டிகள் பதிவு செய்யப்பட்ட ஆண்டு எது? இப்ப பாருங்க, எண்ணிக்கையில குறைந்த அளவான எண்ணிக்கை எங்க வந்திருக்குதுன்னு பாக்குறோம். 930. அப்ப மிக குறைந்த அளவு முச்சக்கர வண்டிகளாக 930 முச்சக்கர வண்டிகள் பதிவு செய்யப்பட்டிருக்குது. கேள்வி என்ன கேட்டிருக்குது? மிக குறைந்த அளவு முச்சக்கர வண்டிகள் பதிவு செய்யப்பட்ட ஆண்டு இது. மிக குறைந்த அளவு முச்சக்கர வண்டிகள் 930 பதிவு செய்யப்பட்டிருக்குது. பதிவு செய்யப்பட்ட ஆண்டு என்ன? 2009 ஆகும். ஆகவே நாங்கள் அட்டவணையின் மூலமாக அட்டவணையில இருந்து முதலாவது வினாவுக்கு விடையளிக்கிறோம். 2009 ஆகும். மிக குறைந்த அளவு முச்சக்கர வண்டிகள் பதிவு செய்யப்பட்ட ஆண்டு எது? அப்ப எண்ணிக்கையில குறைவாக இங்க இருக்குது. குறைவாக பதிவு செய்யப்பட்டிருப்பது 930 முச்சக்கர வண்டிகள். பதிவு செய்யப்பட்ட ஆண்டு 2009 ஆகும். எழுதியிருக்கிறோம். இரண்டாவது கேள்வி பார்ப்போம். மிக கூடுதலான அளவு முச்சக்கர வண்டிகள் பதிவு செய்யப்பட்ட ஆண்டு எது? மிக கூடுதலான முச்சக்கர வண்டிகள் பதிவு செய்யப்பட்ட ஆண்டு எது? மிக கூடுதலாக உள்ள முச்சக்கர வண்டிகள் 2240 முச்சக்கர வண்டிகளோட எண்ணிக்கையை பார்க்கிறோம். இங்க கூடுதலாக பதிவு செய்யப்பட்டிருக்குது. 2240 தான் கூடுதலாக பதிவு செய்யப்பட்டிருக்குது. இந்த 2240 முச்சக்கர வண்டிகள் பதிவு செய்யப்பட்ட ஆண்டு என்ன? 2013. ஆகவே இரண்டாவது கேள்விக்கு நாங்கள் விடையளிக்கிறோம். 2013 ஆகும். இரண்டாவது கேள்வி என்ன? மிக கூடுதலான முச்சக்கர வண்டிகள் பதிவு செய்யப்பட்ட ஆண்டு என்ன? முச்சக்கர வண்டிகளின் எண்ணிக்கையில பார்க்கிறோம். கூடுதலான முச்சக்கர வண்டிகளாக எவ்வளவு பதிவு செய்யப்பட்டிருக்குது? 2240. இந்த 2240 முச்சக்கர வண்டிகளும் பதிவு செய்த வருடம் என்ன? 2013. அடுத்தது மூன்றாவது வினா. 2009 ஆண்டை விட 2013 ஆண்டு எத்தனை முச்சக்கர வண்டிகள் கூடுதலாக பதிவு செய்யப்பட்டன? 2009 ஆண்டை விட 2013 ஆண்டு எத்தனை முச்சக்கர வண்டிகள் கூடுதலாக பதிவு செய்யப்பட்டிருக்குது என்று கேட்டிருக்கிறாங்க. இப்ப 2009 ஆண்டு பதிவு செய்யப்பட்ட முச்சக்கர வண்டிகளின் எண்ணிக்கை 930. 2009 ஆண்டு 930 முச்சக்கர வண்டிகள் பதிவு செய்யப்பட்டிருக்குது. 2013 ஆண்டு 2240 முச்சக்கர வண்டிகள் பதிவு செய்யப்பட்டிருக்குது. கேள்வி என்ன கேட்டிருக்குது? 2009 ஆண்டை விட 2013 ஆண்டு எத்தனை முச்சக்கர வண்டிகள் கூடுதலாக விற்பனை செய்யப்பட்டன? 2009 ஆண்டு 930 முச்சக்கர வண்டிகள் பதிவு செய்யப்பட்டிருக்குது.
2013ஆம் ஆண்டு 2240 முச்சக்கர வண்டிகள் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அப்ப இதை விட இதுல எவ்வளவு கூடுதலாக பதிவு செய்யப்பட்டிருக்குது? 930 விட 2240 எவ்வளவு கூடுதலாக இருக்குது என்று பார்க்க போறோம். என்ன செய்ய வேணும்? 2240 இருந்து 930 கழிப்போம். 2240 இருந்து 930 கழிச்சோம்னா கழிப்போம். சைவர்ல இருந்து சைவரை கழிச்சோம்னா சைவர், 4 இருந்து 3 கழிப்போம் 1, 2 இருந்து 9 கழிக்க முடியாது. ஆகவே இங்கால இருந்து 1 வாங்குவோம். 12 இருந்து 9 கழிச்சோம்னா 3. அப்ப இனி மீதியாக 1 இருக்கும். 1310. அப்ப 2013ஆம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட முச்சக்கர வண்டிகளானது 2009ஆம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட முச்சக்கர வண்டிகளை விட எவ்வளவு கூட இருக்குது? 2009ஆம் ஆண்டை விட 2013ஆம் ஆண்டு எத்தனை முச்சக்கர வண்டிகள் கூடுதலாக பதிவு செய்யப்பட்டிருக்குது? 2009ஆம் ஆண்டு 930 முச்சக்கர வண்டிகள் பதிவு செய்யப்பட்டிருக்குது. 2013ஆம் ஆண்டு 2240 முச்சக்கர வண்டிகள் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இதை விட இது எவ்வளவு கூடுதலாக இருக்கிறது? 930 விட 2240 எவ்வளவு கூடுதலாக இருக்குது என்று கேட்டிருக்குது. அப்ப நாங்க 2240 இருந்து 930 கழிக்கிறோம். 1310. ஆகவே விட என்ன எழுதுவோம்? 3வது வினாவுக்கு 2240 இருந்து 930 கழிப்போம். 1310. 1310 முச்சக்கர வண்டிகள் கூடுதலாக விற்பனை பதிவு செய்யப்பட்டிருக்குது. 2009ஆம் ஆண்டை விட 2013ஆம் ஆண்டில் எத்தனை முச்சக்கர வண்டிகள் கூடுதலாக பதிவு செய்யப்பட்டன என்று கேட்டிருக்குது. இதுல இருந்து கழிக்கிறோம். 1310 முச்சக்கர வண்டிகள் 2009ஆம் ஆண்டை விட 2013ஆம் ஆண்டில் கூடுதலாக பதிவு செய்யப்பட்டன. அப்ப பாருங்க பிள்ளைகள், 4வது கேள்வியாக என்ன கேட்டிருக்குது? மேலே வினா 3இன் விடைக்கு ஏற்ப முச்சக்கர வண்டிகளின் பதிவு பற்றி விசேடமாக என்ன கூறலாம்? அதாவது முச்சக்கர வண்டிகளினுடைய பதிவை நாங்கள் பார்க்கும் பொழுது 2009ஆம் ஆண்டுல 930 முச்சக்கர வண்டிகள், 2010ஆம் ஆண்டு 1215 முச்சக்கர வண்டிகள், 2011ஆம் ஆண்டுல 1230 முச்சக்கர வண்டிகள், 2012ஆம் ஆண்டுல 1982 முச்சக்கர வண்டிகள், 2013ஆம் ஆண்டுல 2240 முச்சக்கர வண்டிகள் இப்படி பதிவு செய்யப்பட்டிருக்குது. பதிவு முச்சக்கர வண்டிகளினுடைய பதிவை பற்றி விசேடமாக நாங்கள் என்ன கூற முடியும்? என்ன மாதிரி இந்த பதிவு இடம்பெற்றிருக்குது, என்ன மாதிரி இந்த பதிவு நடந்திருக்கு என்று பார்க்கும்போது என்ன கூறலாம்? ஒவ்வொரு அதாவது 2009ஆம் ஆண்டை விட 2010ஆம் ஆண்டுல கூடுதலான முச்சக்கர வண்டிகள் பதிவு செய்யப்பட்டிருக்குது. பிறகு மீண்டும் அதிகரிக்குது, திரும்ப அதை விட அதிகரிக்குது, பிறகு அதை விட அதிகரிக்குது. அப்ப ஆண்டுகள் செல்ல செல்ல முச்சக்கர வண்டிகளினுடைய பதிவு எப்படி வருது? கூடிக்கொண்டே இருக்குது. ஒவ்வொரு ஆண்டுக்கு பின்னுக்கும் ஒவ்வொரு ஆண்டை விடவும் அடுத்த ஆண்டுல முச்சக்கர வண்டிகளினுடைய பதிவு கூடுதலாக இடம்பெற்றிருக்குது. வேற வேற கூடிக்கொண்டு இருக்குது. 2009ஆம் ஆண்டு 930 முச்சக்கர வண்டிகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. பிறகு பாருங்க 1215 இதை விட கூடி இருக்கு. பிறகு மீண்டும் கூடுது, பிறகு இதை விட கூடுது. இறுதியாக 2013ஆம் ஆண்டுல இன்னும் கூடிக்கொண்டு வருது. ஆகவே
முச்சக்கர வண்டிகளினுடைய பதிவானது ஒவ்வொரு ஆண்டிலையும் கூடிக்கொண்டு வருது என்று நாங்கள் விசேடமாக இந்த முச்சக்கர வண்டியினுடைய பதிவை பற்றி கூற முடியும். அப்ப இந்த கேள்வியை பார்த்தீங்கன்னா நாங்கள் படிச்சு கொண்டிருக்கிறோம் தரவுகளுக்கு விளக்கம் கூறுதல். இப்ப 4வது கேள்விக்கு விடையாக என்ன எழுத முடியும்? ஒவ்வொரு ஆண்டிலும் முச்சக்கர வண்டிகளினுடைய பதிவானது அதிகரித்து கொண்டு செல்கிறது. ஆண்டுகள் வர வர ஒரு ஆண்டிலிருந்து அடுத்த ஆண்டு செல்லும் போது முச்சக்கர வண்டி ஒவ்வொரு ஆண்டும் முச்சக்கர வண்டியினுடைய பதிவானது கூடுதலாக பதிவு செய்யப்பட்டிருக்குது என்று கூற முடியும். ஆகவே பிள்ளைகள் தரவுகளுக்கு விளக்கம் கூறுதல் அப்படி என்றால் என்ன? அட்டவணை மூலமாக தரவுகள் தரப்படும் போது இந்த தரவுகள்ல இருந்து எங்கிட்ட கேட்கப்படக்கூடிய கேள்விக்கு நாங்கள் விடையளிக்கிறது அல்லது இந்த அட்டவணை மூலமாக காட்டப்பட்ட தரவுகள்ல இருந்து சில தீர்மானங்களை நாங்கள் எடுக்கிறது, சில முடிவுகளை நாங்கள் எடுக்க முடியும். இன்னும் நிறைய கேள்விகள் கேட்கப்படலாம். அப்படி கடந்த 5 ஆண்டுகளாக முச்சக்கர வண்டிகள் மொத்தமாக எத்தனை முச்சக்கர வண்டிகள் பதிவு செய்யப்பட்டிருக்குது அப்படியான ஒரு கேள்வியும் கேட்கப்படலாம். அதாவது இந்த 5 ஆண்டுகளிலும் மொத்தமாக பதிவு செய்யப்பட்ட முச்சக்கர வண்டிகளின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படி என நாங்கள் என்ன செய்வோம்? அவலத்தையும் கூட்டி எழுதுவோம். இவ்வாறு அட்டவணை மூலமாக தரவுகள் தரப்படும் போது அதில இருந்து சரியான தீர்மானங்களை எடுப்பது, அதில இருந்து கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு நாங்கள் சரியாக விடையளிக்கிறது தான் தரவுகளுக்கு விளக்கம் கூறுதல் ஆகும். அப்ப இன்றைக்கு நாங்கள் இப்ப படிச்சிருக்கிறோம் அட்டவணை மூலமாக ஒரு தரவொன்று தரப்படும் போது அந்த தரவுக்கு எவ்வாறு அந்த தரவுகளுக்கு விளக்கம் கூறுவது என்பது தொடர்பாக இப்ப படிச்சிருக்கிறோம். இதே போல நாங்கள் அடுத்ததாக படிக்க போறது படவரைவு மூலம் தரவுகளுக்கு விளக்கம் கூறுதல். அடுத்ததாக பட வரைவு மூலம் தரவுகளுக்கு விளக்கம் கூறுதல். இப்ப பட வரைவு மூலம் தரவுகளை நாங்கள் வகை குறிச்சிருக்கிறோம். அப்படி என்றா பட வரைவு மூலம் தரவுகளை வகை குறிக்கிறது அப்படி என்றா என்ன? தரவுகளினுடைய எண்ணிக்கை காட்டப்படும் போது அந்த தரவுகளுக்காக ஒன்றுக்காக ஒரு உறவை குறிப்பது, படத்தின் மூலமாக இந்த தரவுகளை குறிச்சு காட்டுறது. இப்ப உதாரணமாக ஒரு தரவு ஒன்று தரப்படும் போது ஒரு பாடசாலையில ஒரு வகுப்பறையில ஒரு வகுப்பறையில ஒரு மதிப்பீடு ஒன்று செய்யப்படும் போது மாணவர்கள் பெற்ற புள்ளிகளும் மாணவர்களோட எண்ணிக்கையும் தார மாதிரி ஆன ஒரு தரவு ஒன்று காட்டப்படுகிறது. மாணவர் எண்ணிக்கை உதாரணமாக படவரைவு மூலம் என்னென்று நாங்கள் குறிச்சு காட்டுவோம். இப்போ ஒரு வகுப்பறையில ஒரு மதிப்பீடு ஒன்று நடக்குது, மதிப்பீட்டுல ஒரு தேர்வு ஒன்று நடக்குது. தேர்வுல 50க்கு வைக்கப்பட்ட பரீட்சை ஒன்றில
45 புள்ளிகளை பெற்ற மாணவர்கள எண்ணிக்கை எவ்வளவு? அதே போல 40 புள்ளிகளை பெற்ற மாணவர்கள எண்ணிக்கை எவ்வளவு? 36 புள்ளிகளை பெற்ற மாணவர்கள எண்ணிக்கை எவ்வளவு? ரெண்டு ஒரு தரவொன்று எடுக்கும்போது 45 புள்ளிகளை 3 மாணவர்கள் பெற்றிருக்கிறார்கள். 40 புள்ளிகளை 4 மாணவர்கள் பெற்றிருக்கிறார்கள். 36 புள்ளிகளை 5 மாணவர்கள் பெற்றிருக்கிறார்கள். ஒரு உதாரணமாக ஒரு தகவல் ஒன்று எடுக்கிறோம். 50க்கு வைக்கப்பட்ட மதிப்பீடு ஒன்றில் 45 புள்ளிகளை 3 மாணவர்கள் பெற்றிருக்கிறார்கள். 40 புள்ளிகளை 4 மாணவர்களும் 36 புள்ளிகளை 5 மாணவர்களும் பெற்றிருக்கிறார்கள். இந்த தரவை நாங்கள் என்னென்று பட வரைவில் குறித்து காட்டுவோம். பட வரைவு மூலமாக இந்த தரவுகளை நாங்கள் என்னென்னு குறித்து காட்டுவோம். 45 புள்ளிகளை 3 மாணவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்றால் ஒரு மாணவனுக்கு ஒரு உருவின் மூலமாக ஒரு மாணவரை குறித்து காட்டுவது. இப்போ 3 மாணவர்கள் என்றால் 3 உருவ கீறி இந்த உருவின் மூலமாக மாணவர்கள எண்ணிக்கையை காட்டுவது. படவரைவு மாணவர்கள எண்ணிக்கைக்காக நாங்கள் உருக்களை பயன்படுத்தி தரவுகளை வகை குறித்து காட்டியிருந்தோம். ஒரு மாணவருக்கு ஒரு உரு. அதே போல 4 மாணவர்களை குறிக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? இதே போன்ற 4 உருக்களை நாங்கள் பயன்படுத்த முடியும். படத்தின் மூலமாக தரவுகளை குறித்து காட்டுறோம். 5 மாணவர்களுக்கு 5 உருக்களை பயன்படுத்தி காட்டும். இவ்வாறு தரவுகளை படம் அல்லது ஒரு உருவின் மூலமாக அல்லது ஒரு குறியீட்டின் மூலமாக குறித்து காட்டுற முறையைத்தான் என்ன சொல்லுவோம்? பட வரைவில் தரவுகளை வகை குறித்து காட்டுவது. இப்ப நாங்கள் இப்ப என்ன படிக்க போறோம்? பட வரைவு மூலம் தரவுகளுக்கு விளக்கம் கூறல். அப்படி என்றா என்ன? பட வரைவின் மூலமாக தரவுகள் தரப்படும் போது அந்த தரவுகளுக்கு நாங்கள் விளக்கம் கூறுவது எப்படி என்று படிக்க போறோம். இப்ப இந்த அட்டவணையில கீழே ஒரு தகவல் கண்டிப்பாக காட்டப்பட்டிருக்க வேணும். என்னென்றா படவரைவின் மூலமாக தரவுகள் குறித்து காட்டும் போது இந்த உருவானது எத்தனை பேரை குறிக்கும் என்றதை கண்டிப்பா வேணும். ஒரு நாங்கள் கீறி இருக்கக்கூடிய உருவானது எத்தனை உருப்படிகளை குறிக்கிறது, அதுல எத்தனை மாணவர்களை குறிப்பதாக நாங்கள் எடுத்திருக்கிறோம். ஒரு மாணவனை குறிக்கிறது. படவரைவின் மூலமாக கண்டிப்பாக காட்டப்பட்டிருக்க வேணும். எத்தனை பேரை குறிக்கிறது, எத்தனை மாணவர்களை குறிக்கிறது என்ற தகவலை நாங்கள் கண்டிப்பாக எழுதியே ஆக வேணும். படவரைவின் மூலமாக தரவுகளை வகை குறிக்கும் போது இந்த தகவல் இருந்தால்தான் நாங்கள் எண்ணிக்கை இல்லாட்டியும் இந்த உருவையும் நாங்கள் வரைஞ்சிருக்கக்கூடிய உருவின் எண்ணிக்கையும் வச்சுக்கொண்டு எத்தனை பேர் என்று எங்களால் கூற முடியும். அப்ப படவரைவின் மூலமாக இவ்வாறுதான் நாங்கள் தரவுகளை வகை குறிப்போம். ஒரு நபருக்கு பதிலாக ஒரு மாணவருக்கு பதிலாக ஒரு குறியீட ஒரு படத்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க. சில நேரங்கள்ல தொகை அதிகமாக வரும்போது என்ன செய்வோம்? 5 பேருக்காக ஒரு உருவை பயன்படுத்துவோம். சில நேரங்கள்ல 10 பேருக்காக ஒரு உருவை பயன்படுத்துவோம். அப்ப கண்டிப்பாக நாங்கள் இதை எழுத வேணும். ஒரு உருவானது எத்தனை பேரை குறிக்கிறது என்று எழுதியிருக்க வேணும். இப்ப நாங்கள் பட வரைவின் மூலம் தரவுகளுக்கு விளக்கம் கூறுவோம். பட வரைவு மூலம் தரவுகளுக்கு விளக்கம் கூறல் தொடர்பாக முதலாவது கேள்வி பார்ப்போம். பயிற்சி கேள்வியை நாங்கள் செய்வோம். உங்களுடைய புத்தகத்துல
பக்கம் 157 பயிற்சி 23.2. பக்கம் 157 பயிற்சி 23.2 முதலாவது கேள்வியை செய்வோம். முதலாவது கேள்வியில அட்டவணை மூலமாக ஒரு தரவானது தரப்பட்டிருக்குது. அதாவது ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் கேள்வியை பாருங்கோ, ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் 4 ஞாயிற்றுக்கிழமைகளிலும் மிருக காட்சி சாலை ஒன்றில் விற்பனை செய்யப்பட்ட சிறுவர்களுக்கான நுழைவுச் சீட்டுகளின் எண்ணிக்கை பற்றிய தரவை படவரைவு காட்டுகின்றது. ஒரு படவரைவு வெள்ளன செய்த நாங்கள் அட்டவணை மூலமாக தரவுகள் காட்டப்பட்டிருந்தது. இப்ப நாங்கள் செய்ய போறது படவரைவு மூலமாக தரவுகள் காட்டப்பட்டிருக்குது ஒரு அட்டவணையில. என்ன மாதிரி? முதலாவது ஞாயிற்றுக்கிழமை, முதலாவது ஞாயிறு. இரண்டாவது ஞாயிறு, 3வது ஞாயிறு, 4வது ஞாயிறு, 7 ஒரு தகவல் தரப்பட்டிருக்குது என்பது, இந்த குறியீடு என்பது 100 சிறுவர்களை குறிக்கிறது. பாருங்க, உங்களுடைய புத்தகம் பக்கம் 157 பயிற்சி 23.2 முதலாவது வினா, ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் 4 ஞாயிற்றுக்கிழமைகளிலும் மிருக காட்சி சாலை ஒன்றில் விற்பனை செய்யப்பட்ட சிறுவர்களுக்கான நுழைவு சீட்டுகளின் எண்ணிக்கை பற்றிய தரவை படவரைவு காட்டுகின்றது. இந்த படவரைவில குறித்த ஒரு மாதத்தில் 4 ஞாயிற்றுக்கிழமைகளில் மிருக காட்சி சாலை ஒன்றுக்கு வருகை தந்த சிறுவர்களின் எண்ணிக்கை, மிருக காட்சி சாலை ஒன்றில் விற்பனை செய்யப்பட்ட சிறுவர்களுக்கான நுழைவுச் சீட்டுகளின் எண்ணிக்கை பற்றின தரவு தந்திருக்கு, படவரைவாக தந்திருக்குது. என்னண்டு, முதலாவது ஞாயிற்றுக்கிழமை இத்தனை நுழைவுச் சீட்டுகள் விற்பனை செய்யப்பட்டது.
ஒரு குறியீடானது கீழ் எழுதியிருக்கு ஒரு குறியீடு 100 சிறுவர்களை குறிக்கிறது. ஒரு மாணவனை குறிக்கக்கூடிய இந்த குறியீடானது 100 சிறுவர்களை குறிப்பதாக இந்த படவரைவு காட்டுது. அப்ப முதலாவது ஞாயிற்றுக்கிழமை விற்பனை செய்யப்பட்ட நுழைவுச் சீட்டுகளின் எண்ணிக்கை இப்படி படவரைவின் மூலமாக காட்டப்பட்டிருக்குது. இதுல ஒரு குறியீடானது 100 சிறுவர்களை குறிக்கிறது. இப்படி ஒரு தரவு எங்களுக்கு தந்திருக்குது. இந்த தரவில இருந்து கொஞ்சம் கேள்விகள் எங்களுக்கு கேட்கப்படுது. என்னண்டு முதலாவது கேள்வி, மிக கூடுதலான அளவு சிறுவர் நுழைவுச் சீட்டுகள் விற்பனையானது எத்தனையாவது ஞாயிற்றுக்கிழமை? மிக கூடுதலான அளவு சிறுவர் நுழைவுச் சீட்டுகள் விற்பனையானது எத்தனையாவது ஞாயிற்றுக்கிழமை? அப்ப என்ன செய்யலாம்? மிக கூடுதலான அளவான குறியீடுகள் அங்க காட்டப்பட்டிருக்குதுன்னு பாக்குறோம். நாங்கள் ஒரு குறியீடு 100 சிறுவர்களை குறிக்கிறது. நாங்கள் இங்க கூடுதலான குறியீடுகள் எத்தனையாவது ஞாயிற்றுக்கிழமையில காட்டப்பட்டிருக்குதுன்னு பாக்குறோம். இங்க 1 2 3 4 5 6 7 குறியீடுகள் பயன்படுத்தப்பட்டிருக்குது. 7 குறியீடுண்டா ஒரு குறியீடு 100 சிறுவர்களை குறிக்குது. அப்ப இங்க 700 நுழைவுச் சீட்டுகள் விற்பனை செய்யப்பட்டிருக்குது முதலாவது ஞாயிற்றுக்கிழமை. இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை பாருங்க 1 2 3 4 5 5 குறியீடுகள் 5 முழு குறியீடுகள் முழு உரு 5 பயன்படுத்தப்பட்டிருக்குது. இதோட ஒரு அரை உரு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்க 7 உருக்கள், இங்க 5 அரை உருக்கள், இங்க 5 உருக்கள் 1 2 3 4 5 5 முழு உருக்கள், இங்க 1 2 3 4 5 6 6ஓட ஒரு அரை உரு 6 அரை உரு 6 முழு உருவும் ஒரு அரை உருவும் பயன்படுத்தப்பட்டிருக்குது. இதுல 5 முழு உருக்களும் ஒரு அரை உருவும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. எங்க கூடுதலான உருக்கள் பயன்படுத்தப்பட்டிருக்குது அந்த ஞாயிற்றுக்கிழமையில தான் கூடுதலான நுழைவுச் சீட்டுகள் விற்பனை செய்யப்பட்டிருக்கும். அப்ப பார்த்தோம்னா 1 2 3 4 5 6 7 முதலாவது ஞாயிற்றுக்கிழமை 7 குறியீடுகளை 7 குறியீடுகள் மூலமான நுழைவுச் சீட்டுகள் விற்பனை செய்யப்பட்டிருக்குது. ஆகவே கேள்வி என்ன? மிக கூடுதலான அளவு சிறுவர் நுழைவுச் சீட்டுகள் விற்பனையானது எத்தனையாவது ஞாயிற்றுக்கிழமை? எங்க கூட எந்த ஞாயிற்றுக்கிழமையில கூடின உருக்கள் இருக்குது என்று பார்க்கிறோம். முதலாவது ஞாயிற்றுக்கிழமை தான் 7 உருக்கள் 7 முழு உருக்கள் வரையப்பட்டிருக்குது. ஆகவே விடையாக முதலாவது ஞாயிற்றுக்கிழமை முதலாவது ஞாயிறில தான் கூடுதலான நுழைவுச் சீட்டுகள் விற்பனை செய்யப்பட்டிருக்குது. உருவின் மூலமாக உருவ எண்ணினமெண்டா சரி, இல்லாட்டி நீங்கள் எண்ணிக்கையும் பக்கத்துல போட்டு பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 உருக்கள் பயன்படுத்தப்பட்டிருக்குது. ஒரு உருவானது குறிப்பது 100 சிறுவர்களை. அப்ப இங்க 700 சிறுவர்கள் 700 நுழைவுச் சீட்டுகள் விற்பனை செய்யப்பட்டிருக்குது. இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை 1 2 3 4 5 முழு உருக்கள் ஒரு உரு குறிப்பது 100 சிறுவர்களை. 5 முழு உருக்களும் 500 சிறுவர்களை குறிக்கிறது. அடுத்ததாக அரை உரு ஒன்று வரையப்பட்டிருக்குது. அப்ப முழு உரு 100 சிறுவர்களை குறிக்கிறதுண்டா அரை உரு 50 சிறுவர்களை குறிக்கும். அப்ப இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை 100 200 300 400 500 550 நுழைவுச் சீட்டுகள் விற்பனை செய்யப்பட்டிருக்கும். மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை 100 200 300 400 500 500 நுழைவுச் சீட்டுகள் விற்பனை செய்யப்பட்டிருக்குது. நான்காவது ஞாயிற்றுக்கிழமை 100 200 300 400 500 600 ஒரு அரை உரு 650 உருக்கள் விற்பனை செய்யப்பட்டிருக்கு. அப்ப இங்க கூடுதலான நுழைவுச் சீட்டுகள் விற்பனை செய்யப்பட்டிருக்கும் முதலாவது ஞாயிற்றுக்கிழமை 700 நுழைவுச் சீட்டுகள். இரண்டாவது கேள்வி, மிக குறைந்த அளவு சிறுவர் நுழைவுச் சீட்டுகள் விற்பனையானது எத்தனையாவது ஞாயிற்றுக்கிழமை? மிக குறைந்த அளவு இந்த எண்ணிக்கையில மிக குறைவாக இருக்கிறது 500 700 550 500 650
மிக குறைந்த அளவு சிறுவர் நுழைவுச்சீட்டுகள் விற்பனையானது எத்தனையாவது ஞாயிற்றுக்கிழமை? இந்த எண்ணிக்கையை பார்க்கிறோம், அல்லது நீங்கள் உருவ எண்ணியும் கண்டுபிடிக்கலாம். எண்ணிக்கையை பார்க்கும்போது மிக குறைவாக, இந்த 4 எண்ணிக்கையிலே மிக குறைவாக இருக்கிறது 500. ஆகவே மிக குறைந்த அளவு சிறுவர் நுழைவுச்சீட்டுகள் விற்பனையானது 3வது ஞாயிற்றுக்கிழமை. மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை. 3வது கேள்வி, 3வது ஞாயிற்றுக்கிழமை விற்பனையான சிறுவர் நுழைவுச்சீட்டுகளின் எண்ணிக்கை எவ்வளவு? 3வது ஞாயிற்றுக்கிழமை விற்பனையான சிறுவர் நுழைவுச்சீட்டுகளின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்டிருக்குது. அப்ப எண்ணிக்கை நாங்கள் பக்கத்துல கண்டு வச்சிருக்கிறோம். ஒரு உருவானது 100 சிறுவர்களை குறிக்கிறது. 100, 200, 300, 400, 500. 3வது ஞாயிற்றுக்கிழமை விற்பனை செய்யப்பட்ட சிறுவர் நுழைவுச்சீட்டுகளின் எண்ணிக்கை எவ்வளவாக இருக்கும்? 500ஆக இருக்கும். 3வது ஞாயிற்றுக்கிழமை 500 சிறுவர் நுழைவுச்சீட்டுகள் விற்பனை செய்யப்பட்டது. அடுத்தது 4வது கேள்வி, 4 ஞாயிற்றுக்கிழமைகளிலும் விற்பனை செய்யப்பட்ட சிறுவர் நுழைவுச்சீட்டுகளின் மொத்த எண்ணிக்கை எவ்வளவு? இந்த 4 ஞாயிற்றுக்கிழமைகளிலும் விற்பனை செய்யப்பட்ட மொத்த நுழைவுச்சீட்டுகளின் எண்ணிக்கை எவ்வளவு? உங்களுக்கு தெரியும், முதலாவது ஞாயிற்றுக்கிழமை உருவை எண்ணி காணலாம். ஒரு உருவானது, ஒரு முழு உருவானது 100 சிறுவர்களை குறிக்கிறது. ஆகவே முதலாவது ஞாயிற்றுக்கிழமை 1, 2, 3, 4, 5, 6, 7 உருக்கள் இருக்குது. ஒரு உரு குறிப்பது 100 சிறுவர்களை. 700 நுழைவுச்சீட்டுகள் முதலாவது ஞாயிற்றுக்கிழமை விற்பனை செய்யப்பட்டிருக்குது. அப்படி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் விற்பனை செய்யப்பட்ட சிறுவர் நுழைவுச்சீட்டுகளின் எண்ணிக்கையை நாங்கள் பக்கத்துல எண்ணிக்கையாக எழுதி வச்சிருக்கிறோம். கேள்வி என்ன கேட்டிருக்குது? 4 ஞாயிற்றுக்கிழமைகளிலும் விற்பனை செய்யப்பட்ட சிறுவர் நுழைவுச்சீட்டுகளின் மொத்த எண்ணிக்கை எவ்வளவு? 4வது கேள்விக்கு மொத்த எண்ணிக்கை கேட்டபடியா 4 ஞாயிற்றுக்கிழமைகளிலும் விற்பனை செய்யப்பட்ட நுழைவுச்சீட்டுகளின் எண்ணிக்கைகளை நாங்கள் கூட்டுவோம். 700 சக 500, 700 சக 550 சக 500 சக 650. 4 ஞாயிற்றுக்கிழமைகளிலும் விற்பனை செய்யப்பட்ட நுழைவுச்சீட்டுகளின் எண்ணிக்கையை நாங்கள் கூட்டுவோம். கூட்டினோம்டா 700, 500, 1200, 1200, 500, 1700, 1700, 600, 2300, 250, 250, 2400 நுழைவுச்சீட்டுகள் இந்த 4 ஞாயிற்றுக்கிழமைகளிலும் மொத்தமாக விற்பனை செய்யப்பட்டிருக்குது. கடைசி கேள்வி, இறுதி கேள்வி அதுதான். 4 ஞாயிற்றுக்கிழமைகளிலும் விற்பனை செய்யப்பட்ட சிறுவர் நுழைவுச்சீட்டுகளின் மொத்த எண்ணிக்கை எவ்வளவு? 4 ஞாயிற்றுக்கிழமைகளையும் விற்பனை செய்யப்பட்ட நுழைவுச்சீட்டுகளின் எண்ணிக்கையை பக்கத்தில் எழுதி இருக்கிறோம். அவளத்தையும் கூட்டுவோம். கூட்டினோம்டா 2400 நுழைவுச்சீட்டுகள் மொத்தமாக இந்த 4 ஞாயிற்றுக்கிழமைகளிலும் விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் எழுதுகிறோம். ஆகவே பிள்ளைகள் பட வரைவு மூலமாக தரவுகளுக்கு விளக்கம் கூறுதல்ல முதலாவது கேள்வி நாங்கள் இப்ப புத்தகத்துல பயிற்சி கேள்வியில முதலாவது கேள்வியை பார்த்திருக்கிறோம். தரவுகளுக்கு விளக்கம் கூறுதல் 2 வகையாக இருக்குது. முதலாவது அட்டவணை மூலமாக தரவுகள் காட்டப்படும் போது அதை பற்றின விளக்கத்தை கூறுகிறது. 2வது படவரைவு மூலமாக தரவுகள் படவரைவும் காட்டியிருக்க வேணும். அதே நேரம் படவரைவின் கீழே இந்த தகவல் கண்டிப்பாக இருக்க வேணும். படவரைவும் படவரைவு தொடர்பான ஒரு குறியீடு எத்தனை பேரை குறிக்கிறது என்ற தகவல் காட்டப்படும் போது
கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு நாங்கள் விடையளிக்கிறோம். அதை பற்றின தரவுகளுக்கு விளக்கம் கூறுறோம். இதுவே தரவுகளுக்கு விளக்கம் கூறுதலாகும். இதனுடைய தொடர்ச்சியை நாங்கள் மீண்டும் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். இதோட இந்தியா வகுப்பு நிறைவு செய்து கொள்ளுவோம். மீண்டும் அடுத்த வகுப்புல சந்திப்போம். தேங்க்யூ பிள்ளைகள்.